வணக்கம் மக்களை, சட்டமூர்ப்பிக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? 5 எம்எல்ஏக்கள் ராஜினாமாவா? இபிஎஸ்க்கு வந்த அடுத்த மரண பீதி என்ன? ஸ்கெட்ச் போட்டு தூக்கும் விஜயாம், அதிர்ச்சியில் உறைந்த எடப்பாடி பழனிசாமி. வாங்க வீடியோவை முழுமாக்க. அதாவது தமிழகத்திலே நடந்து முடிந்த இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழகத்தில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாகத்தான் தமிழக மக்கள் எல்லாம், அதாவது விஜயன் புதிதாக ஆரம்பித்துள்ள இந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு தனது வாக்கியை செலுத்தி ஒரு புதிய மாற்றத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த வகையில்தான், அதாவது 2ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்ட எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கும் திமுக மற்றும் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட அதிமுக என தமிழகத்தில் மும்முனை போட்டியிடக்கூடிய சூழல் தான் உருவாகியிருக்கிறது. இந்த வகையில்தான் அதிமுகவில் ஏற்படும் இந்த உட்கட்சி விவகாரம் பிளவு என்பது நாளுக்கு நாள் தீவிர நிலையில் அதிகரித்து கொண்டிருக்கிறதா. அந்த வகையில்தான், அதாவது அதிமுகவில் 2 அணியாக செயல்பட்டு வருகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அணியாகவும், மற்றொரு அணியில் சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர், எஸ்.பி. வேலுமணி தலைமையில் இன்னொரு அணியாகவும் செயல்பட தொடங்கிவிட்டார்கள். அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்பின் போதுட சட்டமன்றத்தில், அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக வாக்களிக்காமல் எதிராக வாக்களித்த, தாவேக்காவுக்கு ஆதரவாக வாக்களித்த எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான ஒரு அணியினர் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை கண்டிப்பாக கட்சியின் அடிப்படை உறுப்பினர் முன்பு பதவியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார். இந்த நிலையில்தான் அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நின்ற நிலையில்தான் மீண்டும் எடப்பாடியிடம் பக்கம் வருவாரா என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் வெகுவாக எழுந்திருக்கிறது. அதாவது அதிமுகவில் ஏற்கனவே உட்கட்சி பூசல் காரணமாக பிளவுபட்ட சூழலில் தற்போது அக்கட்சிகள் மேலும் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகிருக்கும். இந்த தகவல் தான் அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. முன்னதாக, அதாவது வேலுமணியில் அணியில் இருந்த மரகதம், குமரவேல், மதுராகந்தம், ஜெயக்குமார், பெருந்துரை, சத்யபாமா, தாராபுரம் ஆகிய 3 முக்கிய நிர்வாகிகள் தங்களுடைய ஆதரவாளர்களுடன் டிவிகேவில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். அதிமுகவிலிருந்து விலகி டிவிகேவில் தங்களை இணைத்துக் கொண்ட நிலையில்தான் அதிமுக தலைமை மீது அதிருப்தி இருக்கும். மேலும் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் டிவிகே பக்கம் ரகசிய பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறதா. இவ்வாறு அடுத்தடுத்து அரங்கேறி வரும் இந்த செய்தியானது அரசியல் நகர்வால் கண்டிப்பாக அதிமுகவின் சட்டமன்ற பலமும் குறையும் அபாயம் ஏற்பட்டது மட்டுமின்றி எடப்பாடி பழனிசாமி தரப்பு கடும் அதிர்ச்சியில் இருக்கிறார்கள். அதாவது அரசியல் ரீதியான நெருக்கடியில் ஆழ்ந்துள்ளதாக அரசியல் அமைச்சர்கள் எல்லாம் தெரிவிக்கிறதா. இவ்வாறு ஒவ்வொருவராக, அதாவது அதிமுகவிலிருந்து விலகி தாவேக்காவில் இணையும் என்பது கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு மிகவும், அதாவது வருத்தத்தை தருவதாகவும் இந்த செய்தி பார்க்கப்படுகிறதா. இவ்வாறு நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமியின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? அவர் கண்டிப்பாக பொதுக்குழுவை குற்றி ஒரு நல்ல முடிவை எல்லாம் எடுக்கக்கூடும் என்ற சூழலெல்லாம் உருவாயிருக்கும் நேரத்தில்தான் அதிமுகவின் பிளவு என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறதா. இந்நிலையில்தான் எடப்பாடி எடுக்கப் போகும் முடிவுகள் தான் அக்கட்சி கண்டிப்பாக ஒரு கூட்டாக ஒன்றாக இணைத்து செயல்படுவாரா அல்லது கட்சியில் வேறுபாடுகள் நிலவுமா என்ற சூழல்தான் நிலவிக் கொண்டிருக்கிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.